ஸ்ட்ரெயிட் லைனா இல்லாம எவ்வளவு மேக்சிமம் நான் கர்வேச்சரா கொண்டு வர்றனோ எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் ஆகும். கரெக்டா இல்லையா? அதனாலதான் மோஸ்ட்லி எல்லா பிளேடு டர்பைன் எல்லாமே வந்து ப்ரொஃபைல் வந்து கர்வேச்சரா இருக்கும். கரெக்டா? ரைட். அப்போ எனக்கு வந்து இந்த கர்வேச்சர் இருக்கிற இடத்துல எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸோ அல்லது ஃப்ளோ ரேட்டோ வெலாசிட்டியோ ப்ரெஷரோ டிஸ்ட்ரிபியூஷன் எவ்வளோன்னு நான் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா இந்த இடத்துல மெஷ் எனக்கு என்னவா இருக்கணும்? ஃபைன் மெஷ்ஷா இருக்கணும். அப்ப இதை மட்டும் நான் தனியா ஜூம் பண்ணி இதை நான் மெஷ் பண்ணேன்னா திரும்ப நம்பர் ஆஃப் டிவிஷனா பிரிக்கிறேன். பிரிச்சுட்டுனா இதெல்லாம் ரெகுலர் ஷேப் வந்துருச்சா என்னால கால்குலேட் பண்ணிட முடியும். பட் ஸ்டில் இந்த ஒரே ஒரு எலிமெண்ட் மட்டும் எடுத்துக்கிறேன். இது எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும், இப்படி இருக்கும். அப்போ இந்த கர்வேச்சரையும் சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஹெச் மெத்தட்ல சால்வ் பண்ண முடியாது. அது பி மெத்தட்ல தான் நம்ம சால்வ் பண்ண முடியும். இது என்னவா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா 10th படிச்சிருப்பீங்க கார்ட் லென்த். ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு இல்லையா? இது வந்து ரொம்ப ரொம்ப நெக்லிஜிபிளான ரேடியஸ் இருக்கும். ஐ மீன் அந்த கர்வேச்சர் இருக்கும். இதை ஈஸியா கார்ட் லென்த்தா கன்வெர்ட் ஆகி ஆட்டோமேட்டிக்கா பி மெத்தட்ல சால்வ் பண்ணி இந்த இடத்துல என்ன பேராமீட்டர் நமக்கு வேணுமோ அதை டிஃபைன் பண்ணி கொடுத்துரும். இதுதான் மெஷிங்ல வந்து ஹெச் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணாலும் சரி, பி மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணாலும் சரி, எங்க காம்ப்ளெக்ஸ் ஷேப்டு ஸ்ட்ரக்சர், எங்க கர்வேச்சர் அதிகமா இருக்கோ, எங்க ரேடியஸ் அதிகமா இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் நம்ம மெஷ் பண்ற போது ஃபைன் மெஷ் தான் பண்ணணும். பிகாஸ் எனக்கு அந்த இடத்துல ரிசல்ட்டோட அக்யூரசி அதிகமா இருக்கணும். கர்வேச்சர் இருக்கக்கூடிய இடத்துல எனக்கு ரிசல்ட் வேணும். ஃப்ளோ வெலாசிட்டி, ப்ரெஷரு, ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெயின், டிஃபார்மேஷன், இந்த பேராமீட்டர் நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா ஐ நீட் டு ப்ரொவைட் ஃபைன் மெஷ். அப்போ அந்த ஃபைன் மெஷ் பண்றப்ப யூ கேன் யூஸ் திஸ் டைப் ஆஃப் மெத்தட்ஸ். கரெக்டா? இப்போ இங்க மெஷ் கொடுத்துருக்கேன். இது மெஷ் ஆயிருப்பார். இப்போ இந்த போர்ஷன் மெஷ் ஆயிருக்கு. இதை நம்ம என்ன தெரியுமா சொல்லுவோம்? 2Dயா இருந்ததுன்னா என்ன சொல்லுவோம்? 4 நோடட் ரெக்டாங்குலர் மெஷ். ஓகேவா? இதே 3Dயா இருந்தா என்ன சொல்லுவோம்? 4 நோடட் 8 நோடட் 4 + 4 8 நோடு வரும். 8 நோடட் குவாட் மெஷ் அல்லது குவாட் எலிமெண்ட். அப்போ ரெக்டாங்குலரோ அல்லது ஸ்கொயரோ வந்து என்னவா, ஸ்கொயர் வந்து என்னவா இருக்கும்னா கியூபா மாறிடும். கியூப் மெஷ். அதை வந்து ரெக்டாங்குலர் இருந்து என்ன சொல்லுவாங்க? ரெக்டாங்குலர் மெஷ்ங்கிறது 2Dல சொல்லுவாங்க. 3Dல சொல்றப்ப அதை வந்து குவாட் மெஷ் அப்படின்னு சொல்லுவாங்க.